ஹாய்! இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரமாவே ஆஃபீஸ் போணும்னு சொன்னாரு. சரி, ஓகே. நெறைய செய்யறத விட ஏதாச்சும் ஒண்ணா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது இட்லி, ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாருக்கும். இது வெங்காயம், தக்காளி கட் பண்ணீங்கன்னா போதும், அவ்வளோதான். இதில ரொம்ப வேலையே இருக்காது. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது தண்ணியா வச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சைட்ல பாப்பாக்காக முட்டையும் வேக வச்சுட்டேன். அப்படியே எங்களுக்காகவும் வேக வச்சுட்டேன். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில ஸ்பைசஸ் சேர்த்துக்கோ உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலால ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால இதில் நிறைய ஸ்பைசஸ் சேர்க்க மாட்டேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது கொதிக்கும் போதே வெந்துடும். சைடில் நான் சிக்கனும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை ஆட் பண்ணிட்டு இதில் வந்து எந்த ஸ்பைசஸுமே கிடையாது. மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள். மஞ்சள் தூளும் கரம் மசாலா தூளும் வீட்லேயே அரைச்சது தான். நான் கடையில் வாங்க அதை யூஸ் பண்ண மாட்டேன், பாப்பா இருக்கிறதுனால. நானே அதை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இது எல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டு தண்ணி நிறைய ஊற்றி தண்ணியாக வச்சிங்கன்னா இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சைட்லேயே நான் இட்லியே ஊற்றிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அவனுக்காக நான் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. குழம்புல எக்கை போட்டுட்டு ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழம்புலே போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் குழம்புலே போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இட்லி ரெடி ஆயிடுச்சு, பாப்பாவுக்கு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நான் இட்லி ஊட்டிடுவேன். பாய்.